ஹாய் காய்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாவக்காய் பொரியல் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் 3-4 ஸ்பூன் கோகனட் ஆயில் ஊற்றிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு கை அளவுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நமக்கு வந்து பாவக்காய் பொரியல் அப்படின்றதால நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயம் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணாமல் சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நாட்டு தக்காளி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா தக்காளியுமே நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தக்காளி நல்லாவே வதங்கிட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 2 ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. தண்ணி இது ஊற்றாமல் நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து நீல பாவக்காய் தான் எடுத்திருக்கேன். இல்லை குட்டி குட்டியாக உங்களுக்கு கிடச்சிதுன்னு அந்த பாவக்காய் கூட எடுத்துக்கோங்க. அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து சீடோட ஆட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ஸ்கின்னு கூட ரிமூவ் பண்ணாதீங்க. ரிமூவ் பண்ணாமல் செய்யுங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்கின் எதுவுமே ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த பாவக்காய் எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா அந்த மசாலா பொடி எல்லாமே பாவக்காயோட சேரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் உப்பு போட்டு மூடி போட்டுருங்க. பாவக்காயோட அளவு அனுசரித்து வந்து உப்பு போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகட்டும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு வந்துட்டு இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அடிக்கடி வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை, டக்குனு வந்து அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நைஸாக அந்த மாதிரி கிண்டி விடுங்க, இல்லைனா நம்ம பாவக்காய் வந்து அப்படியே உடஞ்சிரும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கசப்பே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருந்தது. திரும்ப கூட கொஞ்சம் கூட நான் கோகனட் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து அடி பிடிச்சிரும்ல, அதனால் நம்ம தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணலை, ஊற்றலை. அதனால கொஞ்சம் கோகனட் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவுமே ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். நைஸாக கிண்டுங்க, இல்லைன்னா வந்துட்டு பாவக்காய் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். இந்த ஷேப்பில் இருந்து கட் ஆகி போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாவக்காய் வந்து நல்லாவே வெந்துட்டு இருப்போம். ரொம்ப சூப்பராக வந்துருக்கு நம்ம பாவக்காய். மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.